நான் டாக்டர் விஜயகுமார் கிருஷ்ணன். மருத்துவம்ன்றது சர்வீஸ் மைண்ட், அதோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பயில முடியும். சரி, இதெல்லாம் எங்கே நமக்கு இந்த ஃபயர்லாம் விளையாட்டாக கற்றுக்கிட்டது தான் இந்த மெடிடேஷன் எல்லாம். இன்னமும் அவரோட வாழ்த்து, அந்த ஒரு பிளெஸ்ஸிங், அந்த ஃபயர் தான் இன்னமும் வழி நடத்தி கொண்டு இருக்குது எங்கள் வீட்டை, எங்கள் குடும்பத்தை மட்டும் இல்லை, எங்கள் நண்பர்கள் எல்லாரையும். அந்த ஒன் ஆஃப் த ஃபயர் தான் இந்த கோவிட் பேண்டமிக்கில் ஃபஸ்ட்டு தப்லிக் கேஸ் நமக்கு இங்கே கோயம்புத்தூரில் எஃபெக்ட் ஆனப்போ ஃபார் 1 year ஆஃப்டர் தட் ஐ வாஸ் ஹியர். ஸோ இட் வாஸ் அ வெரி டஃப் டைம். இப்போ ஒன் ஆஃப் த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டிசிப்ளின் கொஞ்சம் குறைவு தான் நம்மகிட்ட. ஆனால் இங்கே அறிவு திருக்கோயில் டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்துட்டு போனவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளெஸ்ஸிங் என்னென்னா, நீங்கள் உங்களை நீங்கள் டிசிப்ளின்ட் ஆக்கிடுறீங்க இந்த இடத்துல. இங்கே நீங்கள் இந்த பயிற்சியை எடுத்துகிட்டு போனது உங்களுக்கு மட்டுமல்லன்னு நினச்சிக்காதீங்க. இன்னும் பல பேர் உங்களால் உங்களோட வழிகாட்டுதல் இங்கே கண்டிப்பாக தேவை. I see lot of young people and elderly persons also. எல்லாருக்குமே இந்த அமைதி தேவை, இந்த ஞானம் அப்படின்றது எல்லாருக்குமே தேவை தான். மன அமைதின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க. அண்ட் ஐ எம் டீச்சிங் இன் மை ஓன் வே ஆல்சோ, ஈவன் இன் மை ஓன் ப்ராக்டிஸ். நல்ல அமைதி, உடற்பயிற்சி, தியானம், உணவு, சரியான வழிகாட்டுதல் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் வியாதி இல்லாமல் இருக்கும், நோய் இல்லாமல் இருக்கும். புதுசாக வர நோய்களுக்கு உண்டான எதிர்ப்பு சத்து உங்களில் பல பேருக்கு சீக்கிரம் வந்துடும். இந்த உயர் ரத்த அழுத்தத்தினால ஏற்படக்கூடிய மாரடைப்பு, அதாவது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் இன்டியூஸ்டு பிகாஸ் ஆஃப் யுவர் ஹைப்பர் டென்ஷன், இதனால உயிரிழக்கிறவங்க சும்மா ப்ரெஷர் ஜாஸ்தியாவது செத்து போயிடுறான். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு மாதத்துக்கு 1350 பேர் இறக்குறாங்க. அதில் இளைஞர்கள் 600 to 800 இருக்காங்க நான் ஆவரேஜ். நான் ஏன் அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, நான் அதை பார்த்துட்டு இருந்தேன், கண்ணால் பார்த்து வேதனை அடைஞ்சது உண்டு பல நாள். ஒரு மாதத்துக்கு சூசைட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் தெரியுங்களா? 150 பேர், பெரும்பாலும் இளைஞர்கள் தான். இது எல்லாம் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இந்த மாதிரியான பயிற்சிகளில் தான் முயற்சி பண்ணி நம்ம இன்னும் ஊக்குவிச்சு எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ணணும். நம்ம 1350 பேர் உயிரிழக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரெஸ், உணவு முறை, சரியான வழிகாட்டுதல் இல்லாததான். எதையோ சாப்பிட்றாங்க. சரி, தேர்ந்தெடுத்தது சாப்பிட்றாங்களா? இல்லை. கண்ட்ரோல் இல்லை. இங்கே உணவு கட்டுப்பாடு தெரியல. நான் கண்டுக்கிட்டது என்னென்னா, உணவில் நம்ம அதிகமான உணவில் உப்பு சேர்த்தி சாப்பிட்றோம். அந்த உப்பின் அளவு நம்ம எவ்வளோன்னு தெரியறதில்ல. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கீரை, காய்கறிகள் அனைத்தும் சாப்பிட்றோம் இல்லையா? 5 grams சால்ட் சேர்த்திக்கோங்கன்றான். மரம், தாவரங்கள் எல்லாம் வாழ்கிறது, ஜீவராசிகள், நம்மளும் அதோட இணைஞ்சு தான் இருக்கோம். நீங்கள் எல்லாம் டெம்பிள் ஆஃப் கான்சியஸ் வந்திருக்கிறீங்க, எல்லாம் இணைஞ்சு தான் இருக்கிறோம். பாருங்கள், அது 80% அதில் நீர் சத்து இருக்குது. அதோட நுனி இலைய பிச்சா கூட அதில் நீர் சத்து இருக்குது. அந்த இதில் கால்சியம் இருக்கா? உங்கள் உடம்புல கால்சியம் இருக்கா? அதனால தான் நின்று நடக்க முடியும், நேராக நிற்கிறோம். அது மரம் நிற்குதுன்னா அதில் ஃபுல்லாக கால்சியம் இருக்குது இல்லைங்களா? இரும்பு சத்து இருக்கா? மெக்னீசியம், பொட்டாசியம் எல்லாத்தையும் உள்வாங்கி வச்சிருக்கு அந்த தாவரங்கள். அந்த உணவை ருசிக்காமல் நம்ம அதில் என்ன பண்ணுறோம்? உப்பையும் காரத்தையும் கொட்டி தேவையில்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு செல்லுக்குள்ளார ஒரு சோடியம் இருக்கிற இடத்துல 2 சோடியம் சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்? செல்லு வீங்கிக்கும், இருதய தசைகள் வீங்கிக்கும். இருதய தசைகள் வீங்குச்சுன்னா சராசரியாக வீசக்கூடிய அளவு 120ன்னா 180, 160ன்னு வீசிட்டு இருக்கும். இது மண்டையோடு அல்லவா? இரத்த குழாய்கள் எவ்வளோ விரியுதோ அதுக்கு அந்த அழுத்தமும் மண்டையில் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு உணவு ரொம்ப முக்கியம். அதில் சோடியம் ரொம்ப குறைவாக சேர்த்திக்கணும். இயற்கையாக சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய தாதுக்கள், சோடியம், பொட்டாசியம் எல்லாம் கலந்து சாப்பிடும் போது நமக்கு எந்த நோயும் வராதுங்க. அந்த காலத்திலே மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க, இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருந்திருக்கிறான். காய்கறி, கீரைகள் என்ன பச்சை என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிட்ருக்கானுங்க. கடல்ல இருந்து கொண்டு உப்பு எங்கேயுமே சேமித்து வச்சதுக்கு உண்டான ரெக்கார்டு இல்லை. பரம்பரை வியாதின்றது எதுவுமே இல்லை. எல்லாமே சமையலறையில் இருந்தோம் அந்த நோய்கள் தான். அதை முதல்ல நம்புங்க. இப்போ நாம் பெற்றுக்கொண்ட அனைத்தையும் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த டெம்பிள் ஆஃப் கான்சியஸில் நீங்கள் லேர்ன் பண்ண டிசிப்ளினை எல்லாருக்குமே சொல்லிக் கொடுங்க. I request everybody to bring at least ஒரு 10 to 15 people. இதை சொல்லி நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.